வணக்கம். ஷாயனம. ஒருத்தருடைய மனைவியானவங்க கர்ப்பமாக இருக்கும் சூழல்ல சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அதாவது அவருடைய குழந்தைக்கு முதல் மொட்டை அடிக்கக்கூடாது. நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது. அதே போல் புதுசாக இடம் வாங்கியிருக்கலாம். அந்த இடம் வாங்கின வீட்டில் அஸ்திவாரம் தோண்டக்கூடாது. தூண்கள் வைக்கக்கூடாது. மரத்தை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி சில சம்பிரதாயங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வயிற்றில் ஒரு உயிர் வளர்ந்துட்டுருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தேயக்கூடிய விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. நல்ல காரியங்களை நாம் செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை வரக்கூடிய நாட்களில் உங்கள் முன்னோர்களை நினச்சி பித்திருக்களுக்கு உங்கள் வீட்டு பெரியவங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க. தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஆத்மார்த்தமாக உங்கள் முன்னோர்களை நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்கள் குடும்ப சந்ததி நல்ல முறையில் பிறக்கணும், நல்லா வளரணும், நல்ல குழந்தைய வளர்ந்து நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கணும். அதே போல் குலதெய்வ வழிபாட்டையும் சரியான முறையில் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அமாவாசை என்னைக்கு எந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய அனுகிரகம் பெற்ற குழந்தையாக இருக்கும். அந்த வம்சத்தில் அந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா அந்த குலதெய்வமே அந்த வீட்டில் வந்து பிறந்திருக்குங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அதனால் அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தைகளை அதிகமாக கடுமையான வார்த்தைகளால் திட்டாதீங்க, அடிச்சிடாதீங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்ல சொற்களை வளர்த்தி கொடுக்கும் பொழுது அது நல்ல முறையில் வளர்ந்து நல்ல பேரை எடுக்கும். அமாவாசையில் பிறந்த குழந்தைகளுக்கு அதீத புத்தி அதிகமாக இருக்கும். திறமையான யுக்தியை கையாள்வாங்க. தொழில்நுட்பம் அவங்கக்கிட்ட நல்லா இருக்கும். அதே போல் அவங்க ஏதாவது ஒரு முதலீடு போட்டு ஒரு வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக இருக்கும். மற்றவர்களுக்கு அவங்க ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. அதனால் அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அந்த குடும்பத்தில் இருந்த முன்னோர்களுடைய அனுகிரகமும் ஆசையும் அருளும் அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு.